கார்த்திக், தீபாவை எப்படிப்பா காப்பாத்துறது? அத பத்தி தாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தீபாவை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லித்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நான் வேணும்னு ஒரு ஐடியா சொல்லவா? தீபா இப்படி காணாம போயிட்டான்னு சொல்லி நம்ம போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டலாமா? நம்ம வீட்டு அட்ரஸையும் போன் நம்பரையும் அதுல கொடுக்கலாம். இப்ப யாராவது தீபாவை எங்கேயாவது பார்த்தாங்கன்னு சொன்னா உடனே உனக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கோ கால் பண்ணிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு கால் பண்ண முடியாம போச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டு அட்ரஸ போட்டோம்னா கொஞ்ச நேரம் வீட்லயே விட்டுற போறாங்க. நம்ம அப்படி பண்ணலாம்ல? இல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹால் ஒண்ணு புக் பண்ணி அதுல தீபா பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லி ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்றேம்மா. தீபா எங்க இருந்தாலும் அங்க வருவாங்க, அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க, அவங்க கிடைச்சிருவாங்கன்னு நம்புறேம்மா. அப்படியா சொல்ற? சரி, நீ தான் ஹீரோ, ஏதோ சொல்ற, அப்படியே செஞ்சு பார்க்கலாம். கார்த்திக், கார்த்திக் சிஸ்டர், தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கச்சேரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அந்த கச்சேரியில தீபா வந்து பாடணும்னு சொல்லித்தான் அவர் அதை ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. சிரமத்துல இருக்கிற தீபாவை நம்ம உடனே கச்சேரிக்கு கூட்டிட்டு போனா நல்லா சிஸ்டர். என்னமா சொல்ற? தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரா? அப்படின்னா அவர் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த ஹோல்ல வந்து அவரோட நம்பரை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அந்த நம்பரை எடுத்து அவருக்கு கால் பண்ணி சொன்னா அவர் வந்து அழைச்சிட்டு போவார்ல. கால் பண்றதுக்கு போன் நம்பர் எதுவும் போடல சிஸ்டர். ஆனா அந்த கச்சேரி நடக்கிற ஹோல்க்கு கால் பண்ணி கார்த்திக் சாரோட நம்பரை வேணும்னா எடுக்கலாமா? ஓகே. ஆனா அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க முடியாதுமா. நம்ம இப்பவே தீபாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். கொண்டு போய் அந்த கச்சேரியில அவளை பாட வைக்கலாம். அப்ப அவளுக்கு சுயநினைவு வாரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே சிஸ்டர். கார்த்திக், கார்த்திக் ரொம்ப நன்றி சிஸ்டர். தீபாவை நீங்க தான் காப்பாத்தி வச்சிருந்தீங்க. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஐயோ பரவாயில்ல கார்த்திக், கர்த்தரோட கிருபை இதெல்லாம். சார், தீபா மேளத்துக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அவங்க இப்ப சுயநினைவு இல்லாம இருக்கிறாங்க. இல்ல, தீபா பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். தீபா, உங்களுக்கு என்ன தெரியுதா தீபா? கார்த்திக், கார்த்திக். தீபா வந்துட்டியாமா? எனக்கு தெரியலையாமா உனக்கு? நான் தாமா உன் அத்தை. என்னமா இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்னையே தெரியலையாமா? நான் தாமா உன் ஆசை அத்தை. தீபா எப்படியாவது பாட்டு படிப்பா. தீபா, 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 கார்த்திக், தீபா, 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 தீபா. ரோஜாவே எங்கே நீ எங்கே? கண்ணீர் வளையுபடி கண்ணீர் சொல்லிடம் என்னதோ ஏதானதோ சொல். தீபா என்னாச்சு? தீபா, கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். தீபா என்னாச்சு தீபா? கார்த்திக், எனக்கு தெரியும் கார்த்திக், நான் சாகு முதல்ல உங்களை பார்த்துருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். எப்படியாவது பார்த்துருவேன், உங்க மடியில தான் சாகுவேன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். தீபா இப்படி எல்லாம் பேசாதீங்க தீபா, பிளீஸ் தீபா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல கார்த்திக், என்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியும், நீ வேறொரு கல்யாணம் பண்ணிக்கணும், என்னைய மறந்துட்டு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கணும். சத்தியம் பண்ணு. ஐயோ தீபா இப்படி எல்லாம் பேசாதீங்க தீபா. கார்த்திக் சத்தியம் பண்ணுங்க கார்த்திக், பிளீஸ், என்னோட கடைசி ஆசை கார்த்திக். தீபா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தீபா, சத்தியம் தீபா. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தீபா, நான் உங்களை காப்பாத்துவேன் தீபா. கார்த்திக், ஒரே ஒரு விஷயம் தான் கார்த்திக். ஏன் கார்த்திக் என்னை இப்படி அலைய விட்டீங்க? நான் காணாம போன அன்னைக்கே ஒரு போஸ்டர்ல என் போட்டோ போட்டு போன் நம்பரையும் உங்க அட்ரஸையும் போட்டிருந்தீங்கன்னா காணாம போன ஒரு நாளையோ 2 நாளையோ யாராவது கொண்டு என்னை உங்ககிட்ட சேர்த்திருப்பாங்க கார்த்திக். ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் கார்த்திக். அதை விட்டுவிட்டு கச்சேரி கலாட்டான்னு சொல்லி 3 கிழமையா என்னைய ரோட்டா அலைய வச்சு எவையவக்கிட்டையோ அடி வாங்க வச்சு இப்படி கொண்டு வந்து பாட்டு பாட வச்சு கடைசியில என்னை கொண்டுட்டீங்களே கார்த்திக், கொண்டுட்டீங்களே. தீபா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தீபா,
இப்ப நான் சொல்றது கேளுங்க தீபா. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா இப்படி நீங்க இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து என்னைய காப்பாத்தி என் கூட வாழ பாருங்க கார்த்திக். நான் போயிட்டு வரேன் கார்த்திக், போயிட்டு வரேன். தீபா, தீபா,